சென்னையில் இயங்கி வரும் செயின்ட் ஜான்ஸ் கல்வி அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டு சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப் பரிசு வழங்கினார். மாணவர்களது கல்வி தகுதியை மேம்படுத்துவது கல்வி நிறுவனங்களின் கைகளில்தான் உள்ளது. அவர்களது அறிவுத்திறமையை பார்த்து மட்டுமே பள்ளியில் சீட் தர வேண்டும். மாறாக பெற்றோரது கல்வி தகுதி, பணபலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பள்ளிகளில் சீட் தருவது வருத்தம் அளிப்பதாக கனிமொழி தெரிவித்தார். நல்ல கல்வி என்பது, தரமான கல்வி என்பது மேல்தட்டு வகுப்பினருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்றாக அந்த சூழல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் கவலையோடும் அக்கறையோடும் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. 3 வயசு குழந்தை பள்ளியில படிக்கணும்னு வர ஒரு பிள்ளைய போய் எழுதி காட்டு, உனக்கு என்ன எழுத தெரியும்? அப்ப அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்க? அம்மாவுக்கு டிகிரி இருக்கா, அப்பாவுக்கு டிகிரி இருக்கா? என்னுடைய பிள்ளைக்கு நீ பாடம் சொல்லி தர வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த பள்ளியில சேர்க்கிறேன். அந்த குழந்தையோட அம்மாவுக்கு என்ன டிகிரி இருக்கு, தாத்தாவுக்கு என்ன டிகிரி இருந்தது, பாட்டிக்கு என்ன டிகிரி இருந்தது என்று நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வேலை என்ன? ஃபீஸ் கட்ட முடியுமா இல்லையா என்பதுதான் உன் கேள்வியாக இருக்க வேண்டும். கட்ட முடியவில்லை என்றால் அதற்கப்புறம் யோசிங்க, என்னுடைய மாத வருமானம் என்ன என்பதை பற்றி நீங்கள் அக்கறைப்பட தேவையில்லை. தனியார் கல்வி நிறுவனங்கள் அடிக்கும் பகல் கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி இல்லைதான். பணத்திற்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை தடுக்க தனி சட்டம் கொண்டு வந்தால்தான் ஏழைகளுக்கும் உயர் கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும்.